Hello guys, இந்த வீடியோல Flutter எப்படி நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றது, கூடவே என்னென்ன சாஃப்ட்வேர்ல தேவைப்படும், ஃபர்ஸ்ட் Flutter ஆப் இருந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது, இத பத்தி தான் கிளியரா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்கிட்ட ஏதாவது பேசணும் இல்லை டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து டிஎம் பண்ணிங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். நம்ம கம்யூனிட்டிக்காக நான் ஒரு டெலிகிராம் சேனல் இருந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துட்டு ஷேர் பண்ணுவேன். ஸோ அதோட லிங்க்கும் இருந்துட்டு நான் கீழே கொடுத்துருக்கேன். ரெண்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சிஸ்டமில் இருக்க ஏதோ ஒரு ப்ரௌசர் இருந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் போய் Flutter டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். Flutter நிறைய ஓஎஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. நான் விண்டோஸ் யூசர். ஸோ வந்துட்டு விண்டோஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோஸை கிளிக் பண்ணால் எனக்கு சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு காட்டும். ஸோ 64 பிட் மிஷினில் தான் Flutter வந்துட்டு ரன் ஆகும். ஸோ உங்களோட 32 பிட்டாக இருந்தால் அதில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டிஸ்க் ஸ்பேஸ் இருந்துட்டு 1.64 GB வரைக்கும் தேவைப்படும். அப்புறம் டூல்ஸ் பார்த்திங்கன்னா விண்டோஸ் பவர் ஷெல் அப்புறம் கிட் இருந்துட்டு தேவைப்படும். இப்போ நம்ம கிட் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு 64 பிட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். டவுன்லோட் ஆகி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி இந்த பேஜுக்கு வாங்க. கீழே இருந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜிப் ஃபோல்டர் இருந்துட்டு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு Flutterோட லேட்டஸ்ட்டு ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஜிப் ஃபோல்டர் இருந்துட்டு டவுன்லோட் ஆகும். இது அரௌண்ட் 800 MB வரும். இப்போ இது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சி ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சி ட்ரைவில் Flutterக்காக நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்ஸில் போய் நீங்கள் ஜிப் ஃபோல்டர் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் இருக்க கண்டென்ட்டை இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ண Flutter அப்படிங்கிற ஃபோல்டரில் இருந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா Flutter அப்படிங்கிற இந்த ஃபோல்டர்லேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். பட் நான் இதுக்குள்ளே இன்னொரு Flutter அப்படிங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே எல்லா கண்டென்ட்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் நீங்கள் அப்படி பண்ணாமல் டைரெக்டாக இந்த சிங்கிள் Flutter ஃபோல்டர்லேயே இருந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்துட்டு செட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் பின் ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பின் ஃபோல்டர் இருக்கிற பாத்தை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ Ctrl+C காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலான்னா கீழே சர்ச்சுக்கு வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ எடிட் தி என்விரான்மெண்ட் சிஸ்டம் வேரியபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம பார்த்து தான் செட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்து கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம இங்கே தான் நம்ம ஆட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா சி ட்ரைவில் Flutter அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே பின் பார்த்து வந்துட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் இருந்துட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் புதுசாக செட் பண்ணுற மாதிரி இருந்தால் நியூ கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி தான் இருந்துட்டு கிட் இருந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதையும் வந்துட்டு சி ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட்ஸில் இருக்கும், அதை சி ட்ரைவில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ போர்ட்டபிள் கிட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அதுலேயே இருந்துட்டு பின் ஃபோல்டர் இருக்கும். ஸோ பின் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதோட பாத் இருந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்க்கு வந்து அதையே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் இங்கே லாஸ்ட்டாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். போர்ட்டபிள் கிட்டில் பின் ஃபோல்டரோட பாத் இருந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே தென் ஓகே கொடுத்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு Flutter வந்துட்டு நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா அதில் தான் ஆண்ட்ராய்டு SDK இருந்துட்டு கூடவே இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது இருந்தால் தான் Flutterல நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துட்டு லோட் ஆகும். ஸோ இதில் டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். அது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ராசஸ் என்னால் திருப்பி காட்ட முடியாது. பட் ஒரு வெப்சைட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருந்தாங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் தான் வரும்.
ஸோ இதில் பேசிக்காக கஸ்டம் செட்டப் பண்ணுறதுக்கான சில ஆப்ஷன்ஸ்லாம் காமிப்பாங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஜேஆரியோட பாத் இருந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு பாத் இருந்துட்டு சி ட்ரைவில் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஓகேனா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாச்சும் பாத் கொடுக்குறதுனா கொடுத்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எஸ்டிகே டவுன்லோட் பண்ணுமான்னு கேட்கும். அதை மறக்காமல் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இருந்தால் தான் ஃப்ளட்டரில் ஆண்ட்ராய்டு ஆப் இருந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். அப்புறம் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்துட்டு இங்கே அக்செப்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் செட்டப். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட இந்த செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளட்டரோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இருந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு விஎஸ் கோட் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு இருந்துட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு விஎஸ் கோட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வர லிங்க்கை இருந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ்க்கான விஎஸ் கோட் வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும். அதையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளட்டருக்கான எல்லா செட்டப்பும் இருந்துட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பராக செட்டப் ஆயிருக்குன்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் இருந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிட் இருந்துட்டு ஒழுங்காக இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ கிட் -v அப்படின்னு சொல்லி இந்த கமாண்ட் ரன் பண்ணால் கிட்டோட வேர்ஷன் வரும். அது அப்படி வந்துருச்சுன்னா ஸோ ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி ஃப்ளட்டருக்கு இப்போ செக் பண்ணலாம். ஃப்ளட்டர் டாக்டர் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அதை ரன் பண்ணிங்கன்னா செட்டப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி அது சொல்லும். ஓகே, இப்போ நமக்கு இருந்துட்டு ரிசல்ட் வந்துருச்சு. இதில் விஷுவல் ஸ்டுடியோ தவிர மற்ற எல்லாமே இருந்துட்டு ப்ராப்பராக செட்டப் ஆயிருக்குன்னு சொல்லி டிக் மார்க் வந்துருச்சு. இந்த விஷுவல் ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆயிருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அது இல்லாமல் ஃப்ளட்டர் வந்துட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ராப்பராக செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது தேவைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ப்ராப்பராக எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் ஆப் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் உங்கள் விஎஸ் கோடை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ இதில் நம்ம ஃப்ளட்டர் ஆப் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதை எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளட்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா ப்ளூ டிக் மார்க்கோட வர இந்த எக்ஸ்டென்ஷனை இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அது வந்துட்டு ப்ளூ டிக் மார்க்கோட இருக்கும். அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் ஆப் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். உங்கள் டெர்மினல் இருந்துட்டு இங்கே மேலே டெர்மினல் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ டெர்மினல் அப்படின்னு கிளிக் பண்ணால் ஒரு டெர்மினல் கீழே ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டெர்மினலில் போய் ஒரு கமாண்ட் வந்துட்டு டைப் பண்ணணும். ஸோ ஃப்ளட்டர் கிரியேட். இப்போ வந்துட்டு உங்கள் ஆப் நேம் தரணும். ஸோ நான் வந்துட்டு இப்போ ஒரு ஆப் நேம் தரேன், மை அப்ளிகேஷன். நீங்கள் என்ன ஆப் நேம் வேணாலும் தரலாம். நான் வந்துட்டு இந்த நேம் கொடுத்துருக்கேன். ஸோ என்ட்ரு கொடுத்தா உங்களுக்கு இருந்துட்டு அந்த ஆப் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே, இதோட கோடை நான் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். மேலே இருந்துட்டு ஃபைல் அப்படின்றது இல்லையா, அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் போய் இந்த ஃபோல்டரை ப்ரௌஸ் பண்ணணும். ஸோ இதில் மை அப்ளிகேஷன் நியூ அப்படிங்கிறது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ண அந்த அப்ளிகேஷன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இருந்துட்டு இப்படி தான் வரும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது எல்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட் ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் இருந்துட்டு நம்மளோட ஆப்புக்கான கோடு. ஸோ இங்கே தான் இருந்துட்டு நீங்கள் இந்த லைப்ரரி ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் நிறைய டாட் ஃபைல் வச்சு நிறையா ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு ஆப் வந்துட்டு பில்ட் பண்ணுவீங்க. ஸோ இதாக இருந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் ஆப்புக்கான கோட். ஓகே, இப்போது ஆப் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி நான் அவுட்புட்டாக பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுவீங்க இல்லையா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, அதில் எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை என்னோடய மொபைல் ஃபோன்லேயே நான் இருந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டெவலப்பர் ஆப்ஷன்ஸை
எனபிள் பண்ணணும். அது எப்படி எனபிள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் அதை டேப் பண்ணணும், எனபிள் ஆயிரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு இருக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு யூஎஸ்பி கேபிள் இருக்கு இல்லையா, அதை வச்சு உங்கள் மொபைல் ஃபோனை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிடுங்க. அதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இங்கே உங்கள் டிவைஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகும். இங்கே எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இப்போ விண்டோஸோட கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் யூஎஸ்பி டீபக்கிங் பண்ணி முடிச்சுட்டு யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே விண்டோஸ், க்ரோம், எட்ஜ் அப்படின்னு காட்டுது இல்லையா, கூடவே உங்களோட மொபைல் ஃபோனோட யூனிக் நேமையும் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் கனெக்ட் ஆயிரும். இல்லை ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் இருந்துட்டு நீங்கள் ஸ்டூடியோவிலேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி ரன் வித்தவுட் டீபக்கிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் அந்த ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிரும். அவுட்புட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதாக இருந்துட்டு ப்ராப்பர் செட்டப். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இல்லைனா டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஆல்சோ நான் காமிச்ச எல்லா வெப்சைட்டோட லிங்க்கையும் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எல்லாத்தையும் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from admin of Howdy Tamilans.